ஏன்னா the opportunity comes. வராம இருக்க. It is for everybody. God sends forth the opportunities. அந்த வாய்ப்புகளை தருகிறார். வாய்ப்புகளை என்ன சொல்றது, சுதந்திரிக்கிறது அல்லது அதை பெற்றுக்கொள்வது அல்லது பயன்படுத்துகிறது நம்முடைய கரத்துல இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் ஒண்ணுமே செய்யணும். வாக்கு பண்ணினவர் இஸ்ரவேலில மாம்சமாய் வெளிப்பட்டார். இஸ்ரவேலில் வெளிப்பட்டார். அவர் நடுவில் நடந்து உலாவி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலர் யாவரும் ரட்சிக்கப்படுவதற்கு அங்கே வாய்க்கால் திறக்கப்பட்டிருக்கு. A door is already open for them. It was a beautiful opportunity. இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசத்துல காண்கிறோம். அவர்கள் மாம்சத்துல கண்டார்கள். Praise the Lord. Amen. But they missed the opportunity. அந்த வாய்ப்பை இழந்து அதனால வேதத்துல தெளிவா இருக்கிறது. ஆண்டவர் அவர் செய்ய சித்தமாய் இருக்கிற காரியங்களை அவர் செய்கிறார். அந்த செய்கிற காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us to understand. இந்த நாளில கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படட்டும். தேவன் தாமே நம்முடைய கண்களை திறக்கட்டும், நம்முடைய இருதயங்கள் உணர்வடையட்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உலகத்தை போல நம்ம சிந்திக்க முடியாது. ரொம்ப முக்கியமானது. உலகத்தை போல நம்ம சிந்திக்க முடியும். உலகத்தாரை போல சிந்திச்சீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போகும். சரிங்களா? எல்லா கண்களை மூடி நம்ம தேவ நோக்கி பார்க்கலாம். பாயங்களை பண்ணிக்கிறோம். இதோ உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உமக்காகவே ஆண்டவரை காத்திருக்கிறோம். ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் வாக்கு பண்ணி நீர் ஆண்டவரே, இதோ நான் திரும்பி வருவேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொன்னீங்க. காத்திருக்கிறோம். அப்போ இது முதல் நீதியின் கிரீடம் காத்திருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரை ஏற்படுத்தி இருக்கிற வாய்ப்பு, அந்த தருணங்களை நாங்கள் இழக்காதபடிக்கு விவேகத்தோட ஆண்டவரை, ஞானத்தோட தகப்பனை நாங்கள் செயல்பட கிருபை எங்களுக்கு தந்தரும்படி நாங்கள் செய்கிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. எங்களோடு இடைப்படுங்கப்பா. நாம மாத்திரம் மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Proverbs chapter 10 verse 5. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சியை உண்டாக்குகிற மகன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேராங்க. கோடை காலத்தில் சேர்க்கிறவன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன். ரெண்டு பேர். சரிங்களா? Opportunities presented before people. வாய்ப்புகள் என்ன பண்றாங்க? கர்த்தர் யாவருக்கும் கொடுக்கிறார். மறந்துடாதீங்க. யாருமே கொடுக்கலன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா கரத்தின் கிரியைகள். நல்ல பொறுத்து. கரத்தின் கிரியைகள் ஆகியனாலே யாவருக்கும் ஆண்டவர் பண்றாரு. ஆமா, வாய்ப்பை கொடுக்கிறார். இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறது ரொம்ப முக்கியமானது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துது முக்கியமானது. சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் யாரா? புத்தி உள்ளவன். அறுப்பு காலத்தில் தூங்குறவனோ. அப்போ சரியாய் வாய்ப்பை பயன்படுத்துகிறவன் புத்தியன். வாய்ப்பை பயன்படுத்தாதவனுக்கு என்ன உண்டாகும்? இயேசுதான் ஆண்டவராக கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக யாவும் செய்து முடித்திருக்கிறார். அவராலே நமக்கு அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே இருக்கு, மறந்துடாதீங்க.
ஆனா நாம் லட்சையில உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா அவருடைய நாமத்துக்காக இருக்கிறது வேற. நான் திரும்ப சொல்றேன், அவருடைய நாமத்து நிமித்தம் சிலுவையில கடந்து போவது, அவமானத்துல கடந்து போவது என்பது வேற. அது வேற. அது அல்லாதபடிக்கு நம்ம கடந்து போறோம் பாருங்க. அது காரணம் சொன்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் சொன்னா கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நேரத்துல தூங்கிட்டோம். அதாவது தூங்குகிறவன் அறுப்பு காலத்துல தூங்குகிறவன் அப்படின்னது. There is something called as you see an opportunity, you have to act on the opportunity. வாய்ப்பை பார்க்கிறோம், பார்த்துட்டு என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. என்ன பண்ணும், சரி பண்ணும். 3 விதமானவர்கள் இருக்கிறாங்க. Number 1, the one who does not even see the opportunity. வாய்ப்புகளையே பார்க்காத ஒரு கூட்டத்தார் உண்டு. அது வந்ததும் தெரியாது, போகுது தெரியாது. நாங்க அதை சொல்லுவோம் பிசினஸ்ல வந்து the opportunities you don't see, you don't feel it is missed. என்ன சொல்றது, வாய்ப்புகளை பார்க்கலன்னு வச்சீங்களேன், நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னு சொன்னா வாய்ப்புகளை இழந்தோம்னு சொல்லி யோசிக்க மாட்டீங்க. அதனால என்ன ஆகும்னு சொன்னா நீங்க வளர மாட்டீங்க. Whether you have missed it or you fulfill an opportunity, you must know. ஒரு வாய்ப்பை நான் இழந்தேனா அல்லது பெற்றுக்கொண்டேனா என்பது எனக்கு தெரியணும். அப்பொழுதுதான் என்ன பண்ணுவேன், எனக்கு அது லாபமாவும் இருக்கும். அடுத்த முறை நான் ஜாக்கிரதையா இருப்பேன். இழந்து போயிருந்தா புரியுதா உங்களுக்கு? So you cannot be a person who does not even know an opportunity has come. எனக்கு வரவே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை பேசுறாங்கல்ல, அவங்க யாருன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They don't understand opportunity. கர்த்தர் நல்லவர். அப்போ there is one, ஒரு கூட்டத்தார் யாருன்னா வாய்ப்புகளே வரதோ போறதோ தெரியாது. இன்னொரு கூட்டத்தார் வாய்ப்புகளை காண்கிறவர்கள் ஆனால் செயல்படாதவர்கள். They see an opportunity. காலையில எழுந்து ஜெபிக்கணும். காலையில அதிகாலையில தேடுகிறவன் தெரியும் ஆனா முடியாது. See, they know. நான் அதிகாலையில நான் எழும்புவேனானால் என் கர்த்தரை நான் காண்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேனானால் அந்த ஆசீர்வாதம் என் மேல் பலிக்கும். தெரியும். நான் நீ உண்மையா இருப்பேனானால் ஒரு நன்மையும் கர்த்தர் எனக்கு வழங்காமல் இருக்க மாட்டார். தெரியும். I know. You see an opportunity. வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை என்ன பண்ணும், கர்த்தருடைய வார்த்தைகள் என்னை புத்திமானை மாற்றும். கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டிய நல் காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும், என்னை ஆசீர்வதிக்கும். தெரியும். ஆனா பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. You see the opportunity but you don't act on the opportunity. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. அதனால அவனுக்கு வந்து பாரமே இருக்காது. ஆனா இந்த கூட்டத்துக்கு எப்படின்னா தெரியுது, ஆனா என்ன இல்ல, வேதனை. லோத்தை போல நீதிமானாகிய லோத்து அங்க சோதம் கொமரால என்ன பண்றான், வாழ்றான். அக்கிரமம் மிகுதியா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவன் பாதிக்கப்படுகிறான். ஐயோ ஜனம் எப்படி இருக்கு, ஐயோ மோசமா இருக்கு, ஐயோ. ஆனா சோதம் கொமரா விட்டு வெளியே வந்த. He never acted on it. புரியுதா உங்களுக்கு? Something that comes in your heart. இருதயத்துல சில நேரங்களில் வேதனைகள் வரும், சில காரியங்கள் வருகிறது, நல்லா தெரியுது நமக்கு. ஆனா செயல்பட்டது இதான் ஒரு பிரச்சனை. சில நேரங்களில் வந்து என்ன சொல்ற, யோசிப்பேன், எவ்வளவுதான் நீங்க இப்படி அடி வாங்கி போயிட்டே இருப்பீங்க. Don't you feel kind of ஒரு மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் இத்தனை வருஷம் அதே வாழ்க்கையில போவீங்க? Can't you sit down and think? உட்கார்ந்து யோசிக்கணும். போதும். It's enough.
I want to change. எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் என்ன ஆகும் போகுது? ஏற்கனவே இதுக்கு மேல என்ன இருக்குது? ஒரு அடி சொல்லுது, ஒரு அடி குழியில விழுந்துருக்கோம்னு வச்சுங்களேன், இன்னும் என்ன ஆகும் போகுது? 1.5 அடியில போறோம். அவ்வளவுதான் ஆகும் போகுது, தவிர மேல வர போதில்லை. எப்படியும் அதுக்கு என்ன உட்காரு. மேல வரத்துக்கு வழியப்ப, மேல வரத்துக்கு வழியப்ப. We see the opportunity. இயேசுவானவர் அவர் எப்படிப்பட்டவரா? மரணத்துல இருந்த நம்மை, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தாரு. We know Christ is the answer. ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம்? We are not acting. அதுல செயல்படுகிறது இல்லை. We know there's an opportunity. நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. But I don't want to change my ways. என்ன பண்ண தெரியல எனக்கு? பணத்துல சொல்ல மாட்டேன். பண்ண இஷ்டம் இல்ல. ஏன் பண்ண இஷ்டம் இல்ல? பாத்தீங்க சொன்னா எல்லாருக்கும் என்னது? ஆல்ரெடி ஒண்ணு போயிட்டு இருக்கிறோம். இட்ஸ் a risk taking. risk என்ன? risk இங்கிலீஷ்லயே சொல்லிடுறோம், புரியும். ரிஸ்க் எடுக்கிறது, சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்னா, ஒரு மாறுதல் வரணும்னா நீங்க இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, தெரியுமா? இழந்தாதான் ஒன்றை பிடித்துக் கொள்ளும். இழக்காம எதுவும் பிடிச்சிக்கிட்டு இதே பிடிச்சிக்கிறேன் முடியாது. இன்னைக்கு அதான் ட்ரை பண்றோம். எல்லாம் வந்துச்சுன்னா நான் போறேன். If everything is fine, then I'll go. That's not Christianity. அது கிறிஸ்தவம் அல்ல. உன் தகப்பன் வீட்டையும் மீனத்தாரையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. வேற சொல்லுகிறது, தான் போவது இன்னதென்று அறியாதது பொழுது புறப்பட்டான். An opportunity was given. வேத சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்றெடுத்த சாராளை நோக்கி பாருங்கள். ஒரு மனிதனை அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். He had an opportunity given before him. அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. அந்த தருணம் கொடுக்கப்படும் போது it was not a comfortable zone. அவன் நல்லா இருக்கிறான், ஆனா சொல்லப்பட்டது கம்ஃபர்டபிள் கிடையாது. ஏன்னா எங்க போறதே தெரியாம போனோம். Praise the Lord. Hallelujah. எல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு புரியல பாருங்க நமக்கு. When an opportunity is given, நல்லா புரிஞ்சுக்கணும். அது பசுமையும் அது நல்ல தண்ணீரும் இதெல்லாம் இருக்கு, கண்ணு பார்க்க முடியாது. அத பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, லோத்த எப்பவுமே நல்லா பசுமையா இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, நல்லா செழிக்குது. அப்படி பாத்தீங்கன்னா அதுல போயிடாதீங்க, லோத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. Praise the Lord. வனாந்திரமா தெரியுதா? ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுதா? போங்க தைரியமா. Praise the Lord. That is your opportunity. Glory to God. இந்த விசுவாச வாழ்க்கையில தான் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். Hallelujah. When everything is fine, you are not needed. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துக்கு நீங்க தேவை. ஆமென். அப்ப பின்னால இருந்தாதான் என் டாக்டருக்கு மரியாதை. யோசிக்கிறதா? உங்களுக்கு ஒரு கணம் வேணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? தத்தளிக்கணும். எல்லாருக்கும் பதிலே இருக்க கூடாது. அப்படிதான் இருக்கணும் அந்த இடம். அந்த இடம் பார்த்தா தேராது. இப்படிதான் இருக்கணும். அங்கதான் தேவ பிள்ளைகளுக்கு கனம் உண்டாகும். நீங்க என்ன பண்ணிட கூடாது? தத்தளிக்கிறவங்களோட போய் உட்கார்ந்து நீங்களும் தத்தளிக்க கூடாது. That's your opportunity. அந்த வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்கு? தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, உங்களை கனப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இந்த தருணத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
நீங்க வந்து பார்க்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில ஆக்ட் பண்ண மாட்டீங்க. இந்த மூணாவது கூட்டத்துக்குள்ள வரணும். அவன் வாய்ப்பை காண்கிறான், அடுத்து என்ன பண்றான்? செயல்படுகிறான். He's acting. You know there's an opportunity. God opened an opportunity. போகிற தேசத்துக்கு போ. எங்க போறேன்னு தெரியல. அவருக்கு வாக்கு மட்டும் கொடுக்கப்படுது. நான் உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி, உங்களுக்கு உன் பேரை பெருமைப்படுத்தேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வாக்கிய பிடிச்சிருக்காரு. ஆனா பார்க்கறதுக்கு எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. ஆனா what he did, he held on to that opportunity. Praise the Lord. ரொம்ப முக்கியம். பிடித்துக்கொண்ட மனிதன் புறப்பட்டான். வசனத்தை வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமுடைய தகப்பன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. When he started, it was not so. அப்போ காணாமல் இருந்த கூட்டத்தாரை விட்டுடுவோம். கண்டு செயல்படாத கூட்டத்தாருக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஆண்டவர் செய்வார், கர்த்தர் யாவற்றையும் செய்வார். ஆமா, அவர்தான் செய்யறாரு, மறந்துடாதீங்க. கர்த்தர் தான் செய்யறாரு. ஆனா நம்முடைய பங்குன்னு ஒண்ணு இருக்கு. விசுவாசத்தினாலே செயல்பட வேண்டும். அவர் வாசல்களை திறக்கிறார், உட்பிரவேசிப்பது நம்முடைய வேலை. கர்த்தர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இங்க ரெண்டு பேரை குறித்து சொல்லப்படுகிறது. ஒருத்தன் வந்து சேர்க்கிறவன், ஒருவன் தூங்குகிறவன். ரெண்டு பேர் சொல்றாரு. அப்போ opportunities given for both. இருவருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது ஒருத்தன் என்ன பண்றான்? சேர்க்கிறான், ஒருத்தன் தூங்குறான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? சேர்க்கிற கூட்டத்துல சேரணும். உங்களுக்கு அப்போ வாய்ப்புகள் வரும் பொழுது what am I going to do? When an opportunity is presented before me, what am I going to do? அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய பேரு இது தேவனுடைய சித்தமா இல்லையா, இந்த தேவனுடைய சித்தமா இல்லையா கேட்கிற கூட்டத்தை நான் பார்த்தது என்ன சொன்னேன்? செய்ய இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, புரியுது உங்களுக்கு? தேவனுடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தமா? இந்த கூட்டமே எல்லாம் நான் இந்த கூட்டமே வந்தேன் செய்யறதுக்கு இஷ்டம். ஏன்னா கம்ஃபர்டபுள் ஜோனை மிஸ் பண்ணணும். எல்லாம் போயிட்டு இருக்கு நல்லா, புரியுதா உங்களுக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஆண்டவர் ஆந்திராவுக்கு போன்னு சொன்னா, ஏன் இங்க ஊழியம் இல்லையா? நீங்க ஆத்தமா இல்லையா? இதெல்லாம் வரும். இங்கேருந்து நீங்க வந்து இது என்னது நார்த்ல தான் போகணுமா? இங்கேருந்து அமெரிக்காவுக்கு தான் போகணுமா? சில பேர் நீங்கள் பண்ணுவாங்க. என்ன எல்லாருக்கும் அமெரிக்கா மட்டும் தானா? ஏன் ஆப்பிரிக்கா இல்லையா? யார அனுப்புற நீங்களா? இதுதான் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன பேசணும்னு தெரியாத ஒரு கேரக்டர் தீர்க்கதரிசி கூட்டங்கள் இருக்குது. ஜாக்கிரதையா இருங்க. ஏன் அந்த தேசம், ஏன் இந்த தேசம் கேட்கறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல. சொல்றவர் யார்கிட்ட சொன்னாரு? அவருக்கு அவங்களுக்கு தான் தெரியும். தெரியாத ஒண்ணுல நீங்க தலையிடாதீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஜாக்கிரதை. ஏன் சொன்ன இதான் தனிப்பட்டது. ஜாக்கிரதை, வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நமக்கு என்ன வேணும் சொன்னா, எனக்கு தருணம் கொடுக்கப்படும் போது இந்த வீண் வார்த்தைகளை பேசினீங்கன்னா உங்களுடையதை நீங்க எழுந்து போவீங்க. திரும்ப சொல்றேன், உங்களுடையதை எழுந்து. ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க? தேவையில்லாதது, புரியாதத, அறியாதத பேசுறீங்க. நீங்களே பேசிக்கிட்டீங்க. இப்ப என்ன ஆகும்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? செயல்படவே மாட்டீங்க. So there's an opportunity given. சேர்க்கிறவன், தூங்குகிறவன், ரெண்டு பேர். புரியுதா உங்களுக்கு? அதனால யாருமே தருணம் எனக்கு கொடுக்கல மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆண்டவர் இல்ல. திரும்ப சொல்றேன், நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் இல்ல, நீங்க. ஏன்னா பயன்படுத்த மாட்டீங்க. இந்த பயன்படுத்தாததுக்கு தான் பிசாசு எல்லாத்தையும் பயன்படுத்துவான். புரியுதா உங்களுக்கு? அவன் சொல்லுவான், இதுல என்ன இருக்குது, இது செய்யறதுனால என்ன கிடைக்க போகுது? புரியுதா உங்களுக்கு? குழியில தூக்கி போட்டாங்க, இது என்ன ஆகும்? இவங்களெல்லாம் நான் எங்க திருத்துறது? இவங்க நம்மளே கொல்ல பாக்குறானுங்க.
ஆமாட்டே வரமாட்டே மாட்டேன்ல, என்னத்த சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. இவங்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்ற நம்மளே அடிக்கிறானுங்க, இவங்கிட்ட போய் என்னத்துக்கு சொல்லணும்? வருமா இல்லையா? எவ்வளவுதான் இவங்ககிட்ட வந்து நம்ம மல்லு கட்டிட்டு இருக்கிறது, வருதா இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ண சொன்னா, கொடுக்கப்பட்ட தருணங்கள் எதை பார்க்கறது இல்லைன்னா, நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம், நம்முடைய என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படுத்துறோம். என்ன பண்ண மாட்டோம், இந்த தருணங்களை கொடுக்கிறவரிடத்துல போறது இல்லை. ரொம்ப முக்கியம். தருணத்தை கொடுக்கிறதுல போகணும். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாமா? சில காரியங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். Praise the Lord. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். Praise the Lord. இங்க ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. அது எதோட வாசம் பண்ணதா? விவேகத்தோட. நல்லா புரிஞ்சுங்க. ஞானம் எதோட வாசம் பண்ணுகிறது? விவேகத்தோட. அது மட்டும் இல்லாம நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அப்படின்னா fight the battle. யுக்திகள் வேணும். ஒரு ஜெபம் பண்ணணுமா, யுக்திகளை கத்துக்கணும். வேதத்தை வாசிக்கிறீங்களா, பிரசங்கம் பண்ணுமா, யுக்திகள் வேணும். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்துக்கும் you must have that skills ன்னு சொல்லலாம், talent, whatever. இந்த உலகத்துல என்ன பண்ண, அது உருவாக்க பாக்குறாங்க. அது வேற. நான் அந்த இடத்துக்கே போகல. நான் கொண்டு போகிறது ஆவிக்குரிய யுக்திகள் வேணும். இந்த யுக்திகள் ரொம்ப முக்கியமானது. ஏற்ற சமயத்துல காரியங்களை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. டைம் லாஸ்ட், யூ வில் லூஸ் திங்ஸ். நேரங்களை இழப்போமே ஆனால் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு வர, காணிக்க போட. காணிக்க எதுக்கு போடுற? நான் அவனை ஆசீர்வதிக்கணும். ஆனா சொல்றாரு, நீ காணிக்க போடும் போது உன் சகோதரனுக்கு உன் பேரு ஏதாவது உண்டானால் என்ன பண்ண, காணிக்க வச்சுட்டு போட்டாத, போட்டுட்டு அப்புறம் போகாத, காணிக்கையே போடாத, போகும்போது. டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ காணிக்க போடும் பொழுது அந்த காணிக்கை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த காணிக்கையில என்ன இருக்கக்கூடாது, தீட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கீங்க? தீட்டு இருக்கக்கூடாது. அதாவது வெசனமாயா இல்ல, கட்டாயமாயா இல்ல, எப்படியா இருக்கணுமா, மனப்பூர்வமா. நீ போய் என்ன பண்ண, ஒப்புரவாயிட்டு வா. நீ ஒப்புரவாயிட்டு வந்து நீ போட்டினா இப்ப என்ன ஆகுது, நீ என்ன பண்ண, எனக்கு தருணத்தை கொடுக்கிற, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு எனக்கு என்ன கொடுக்கிற, தருணத்தை. இது இல்லாம நீ காணிக்கைய போட்டினா நான் உன்னை ஆஸ்வதிக்கும்படிக்கு தருணம் இல்லை. புரியுதா? வெரி கேர்ஃபுல்லா வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அதான் என்ன வேணுமா, விவேகம் வேணும். விவேகத்தை குறித்து வாசிச்சப்போ அதாவது தமிழ்ல வந்து பகுத்தறிவுன்னு போட்டிருந்துச்சு, இங்கிலீஷ்ல டிசர்ன்மெண்ட். பகுத்தறிவு என்பது ஒரு விஷயத்தை பற்றி புத்திசாலித்தனமாக தீர்மானிக்கும் திறன். திறன் சொன்னாங்க டேலண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா உலகப்பரமா நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு. அதான் விட்டுருவோம், அதுக்கு போயிடாதீங்க தயவு செய்து, ஜாக்கிரதை. இது ஆவிக்குரியது. ஏன் சொன்னா, இது ஆவிக்குரிய திறன்ல நம்ம இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆவிக்குரிய திறன் இல்லைன்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டுடைய வழிகளை நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை பற்றி புத்திசாலித்தனமாக தீர்மானிக்கும் திறன். அப்ப பகுத்தறிவு விவேகம் நமக்கு அவசியம். விவேகம் நமக்கு அவசியம், ரொம்ப முக்கியமான அந்த விவேகம். அப்போ இந்த விவேகத்தை என்ன பண்ணணும், தேவனிடத்துல கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். வாசிக்கலாமா? சங்கீதங்கள் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம். 119 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அப்ப அறிவு வேணும் எனக்கு. அப்ப என்ன உணர்வாக்குறது எது? தேவனுடைய வார்த்தை.
மறந்துடாதீங்க. என்னது? தேவனுடைய வார்த்தை. இங்க அங்க எங்க போய் எடுக்கிறது? எங்க எனக்கு தெரியும்? வசனத்தை வாசிங்க. Read the word of God. கர்த்தருடைய வார்த்தை ஏன் வாசிக்கணும்னு சொல்றது? எதற்கு சொல்லப்படுறது? இதுக்காக தான். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க 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 அது என்ன பண்ணுது? உங்களை பேதைகளை என்ன பண்ணுது? உணர்வுள்ளவர்களாய் மாற்றுது. ஞானிகளாய் மாறுகிறோம், புத்திமானாய் மாறுகிறோம். அப்ப you will find knowledge. Where do you find knowledge? அறிவை எங்க கண்டடைகிறது? தேவனுடைய வார்த்தை. நல்லுத்தியான அறிவுகளை கண்டடைகிறோம். கண்டடைகிறேன் நல்லுத்தியான அறிவுகளை. அது எங்க? தேவனுடைய வார்த்தைகளை. அப்ப தேவ வார்த்தையை நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. புத்தி என்னவா? ஜீவ ஊற்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப புத்தி என்ன இருக்கு? புத்தியை நீங்க அடையும் பொழுது உங்களுக்கு என்ன பெற்றுக்கொள்றீங்க? ஜீவ ஊற்று. மறந்துடாதீங்க. ரிஃப்ரெஷிங். எப்பவுமே அதனால பாத்தீங்கன்னா தேவனிடத்துல அந்த வசனங்களை வாசிக்க 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 ஏதோ கடமைக்கு வாசிக்கிறது இல்ல. கடமைக்கு வாசிக்கிறது இல்ல. எப்படி வாசிக்க? வேதத்துல அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படி கேட்கணும். அப்ப என்ன? ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தை என்ன பண்றாரு? உங்களுக்கு அறிவை கொடுக்கிறார். நீங்க புத்தியை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. இப்ப என்ன? ஜீவ ஊற்று. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா? you not have dryness. அப்படி அர்த்தம் என்ன சொன்னா? ஒரு காரியத்தை குறித்த அறிவு உங்களுக்கு தானாய் உண்டாகும். புரிஞ்சுங்க? ஒரு காரியத்தை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டாகணும். இல்லை சொன்ன இந்த பூமியில வாழ முடியாது. உன்னை பார்க்கும்போது அது பயங்கரமா தெரியும். சூழ்நிலைக்கு பார்க்கும்போது இதான் மண்ட வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு? இது உலகத்தினால உண்டான அறிவு. ஆனா இதை ஜெயமெடுக்க வேண்டுமானால் உன்னதத்தில் இருந்த அறிவு உங்களுக்கு உண்டாகணும். இந்த அறிவு எங்க உண்டாகும்? வசனத்துல இருந்தா உண்டாகும். அப்ப இந்த வசனத்துல இருக்கும்போது என்ன சொன்ன? ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்து உங்களுக்கு என்ன சொல்றது? புத்திமானை மாற்றிக்கொண்டே வருவாரு. இப்ப காரியங்கள் வரும்பொழுது நல்லா புரிஞ்சுங்க, அது எப்படிப்பட்டது என்பதை உங்களாலே உணர முடியும். உணரலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாரும் போல செயல்பட்டுருவீங்க. உணர்வு வேணும். அது வசனம் என்ன சொல்றது? பிரசங்கம் கேட்கறது நல்லது. ஏன் சில காரியங்கள் பிடிச்சிக்கலாம், என்ன பண்ணலாம், அதை கூட பேசுவார் நல்லது. ஆனா வசனங்களை வாசித்து அதனுடைய ஆழங்களை ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வசனங்கள் தான் உங்களுக்கு புத்திமானம். எப்படி செய்யணும் ஒரு காரியத்தை, என்ன நடத்தணும், என்ன பண்ணணும், நீ இந்த சூழ்நிலை இருந்தா என்ன செய்யணும், எல்லாம் வசனத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? நீதிமொழிகள்ல 13:16. நீதிமொழிகள் Proverbs 13:16. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். விவேகி என்ன பண்ணுவானா? அறிவோடு. விவேகின்னு சொன்னது நமக்கு பார்த்தோம், பகுத்தறிவு உள்ளவன் என்ப ஒரு விஷயத்தை பற்றி புத்திசாலித்தனமா தீர்மானிக்கும் திறன். சரிங்களா? அப்ப என்ன பண்ண? விவேகியானவன் என்ன பண்ணுவானா? அறிவோடு அறிவோடு நடந்து கொள்வான். அப்ப அந்த அறிவு எங்கிருந்து வருது? வசனத்துல. அறிவு வசனத்துல தான் வரணும். வேற எங்க இருக்கிற அறிவு உங்களுக்கு உதவாது. திரும்ப சொல்றேன், அந்த அறிவெல்லாம் உதவாது. அதெல்லாம் உதவாது. பரத்திலிருந்து வருகிறது தான் உங்களுக்கு ஜீவ ஊற்று. இது பெருகிக் கொண்டே இருக்கும், உங்களை உருமாற்றிக் கொண்டே இருக்கும். You receive the knowledge from above. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14:15 வாசிக்கலாம் நீதிமொழிகள்ல. ஞானவான்களுடைய போதகம் 14:15. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். பேதையானவன்
புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க அப்படிதான் இருக்குது எல்லா பிரசங்கத்தையும் ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்டர்நெட்டை பார்த்தே வாழ்க்கை மாறலாம் நினைக்கிறாங்க. ஒரு பிரசங்கம் பார்த்தா பரவாயில்ல, போர் அடிக்குது இல்ல, காலையில சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றது, போர் அடிக்குது. இதப்பா 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 சினிமா பார்க்கல, நாங்க நாடகம் பார்க்கல. இது ஒரு நிறைய பேருக்கு சினிமா பார்க்கல, நான் நாடகம் பார்க்கல. என்ன பார்க்கிறேன்? வசனமா கேட்கிறேன். வசனத்தை கேட்குறீங்க, பிறகு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? பேதையானவன் எந்த வார்த்தையும் வேற வசனத்தை சொல்லுங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கேட்கறது. உணர்வுள்ள இருதயம் முதலாவது இருக்கணும், உணர்வு இருக்கணும். வருகிற வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. The interpretation of the word, is it of the spirit or is of the man? ஆவியினாலே அது வந்து விவரிக்கப்படுகிறதா அல்லது மாம்சத்துக்குரியவன் விவரித்துக் கொண்டிருக்கிறான்? ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாத்தையும் கேட்கிறோம். சில எல்லாம் வந்து சொல்லுவோம் அந்த காரியங்கள் பேசும்போது முதலாவது என்ன பண்றோம்? The spirit behind the man. வார்த்தை கேட்கிறீங்கல்ல, அந்த வார்த்தை கேட்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி. What is that spirit? Is it the spirit of the Lord? நம்ம கேட்கும் போதே உணரணும். நீங்க யாரையும் மட்டுப்படுத்துறதுக்கு இல்ல, தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கிறது. வந்து ஒரு பெரிய பிரச்சனை, உடனே இவரு சரி இவர் பேர், இதுக்கு பேர் அதுக்கு தயவு செய்து. When a word is spoken, ஒரு கேட்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியணும் the spirit behind the word. அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற ஆவி இன்னது என்பதை அறியணும். இன்னைக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்பட்டு வருது. உற்சாகப்படுத்த கூட சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தைகளை அப்படிதான் பலப்படுத்துது, தூக்கி எடுக்கிற வார்த்தைகள், கட்டி எழுப்புற வார்த்தைகள். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே பயன்படுத்துகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. வேதத்தை உட்கார்ந்து தேவ சமூகத்துல காத்திருந்து தியானித்து தன்னுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்தி அதை வாழ்க்கையாய் மாற்றி அதை பேச இல்லை. இன்னைக்கு இல்ல உங்களுக்கு don't get disturb. முக்கியமான பேசிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் ஆகாதீங்க. சின்ன பிள்ளைங்க விட்டுருங்க. தாங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா தங்க வாழ்க்கையில இல்லாததை போதித்துக் கொண்டிருக்கிறார். தப்பு, ரொம்ப தப்பு. ஏன்னா நீ ருசிக்காத அனுபவிக்காதத உங்களுக்கு அதை வந்து இன்னொருத்தன் கொடுக்கும் பொழுது அது ஒன்றுக்கும் உதவாது. Because you have not applied in your life, you have not tested the word in your life, and you have not seen the result of it, then how can you speak? நீ பரிசுத்தமா இருக்கணும், இதா இருக்கணும், அதா இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். அவருடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, ஹவுஸ் இட், அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவருடைய நடைகள் எப்படி இருக்கிறது பார்க்கணும். ஒரு மரம் எதனால அறியப்படும்? போதிக்கிறதுனால என்ன அறிய பார்த்தீங்கன்னா நீங்க ஏமாறீங்கன்னு அர்த்தம். திரும்ப சொல்றேன், போதனையால அறியக்கூடாது, மரத்தை கனியினால அறியணும். Praise the Lord. That is very important. அப்ப I must know the spirit behind the word. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா இன்னைக்கு பேதையானவனை போல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்புற வேலை நிறைய. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, இந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி அது ஒரு கூட்டத்தார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கூட இங்க அவங்களுக்கு எனக்கு தெரியாது, வெளி தேசத்துல அந்த காரியங்கள்ல எப்படின்னு சொன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல பிரசங்கம் போயிட்டு இருக்கும். பிரசங்கம் அப்புறம் டக்குன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் பேசுற என்னோட கூட $444 உடனே இப்ப போன் பண்ணுங்க. எத்தனை பேர் போன் பண்றாங்களா? 50 பேருக்கு உடனே அற்புதம் நடக்கும். இதெல்லாம் கூட்டம் இருக்கு. இப்ப இருக்கிறவங்களா தெரியாது, எல்லாம் கொஞ்சம் பெரிய ஊழியக்காரங்க தான். அவங்களுக்கு அவங்களையும் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வாலிபன் தீர்க்கதரிசி எழுப்பி போன் நம்பர் சொல்லுவோம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவோம். அதை யாரெல்லாம் பயன்படுத்தினா
பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் அவனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இப்ப எங்க இருக்கானு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதை. குறி சொல்றது இல்லை நம்முடைய தேவனுடைய ஆவி. தீர்க்க தரிசனம் எதற்கு சொல்லப்படுதுன்னா பக்தி விருத்தி உண்டாவதற்கு சொல்லப்படுகிறதே தவிர புரியுது உங்களுக்கு வேற எதுக்கும் கிடையாது. பயன்படுத்துறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாட் ஆர் யூ லிசனிங்? எதை கேட்கிறோம்? பக்தி விருத்தி உண்டாவதற்கு நான் கேட்கிறேனா அல்லது என் சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேனா? வாட்? எதற்கு? ஒரு வசனம் கேட்கும் பொழுது நான் கட்டப்படணும். புரியுதா உங்களுக்கு? என்ன உணர்ச்சி வசப்பட செய்கிறது அல்ல வசனம், என்னை கட்டி எழுப்புகிறது வசனம். ஆமா, அந்த வசனம் எனக்குள்ளே வரும் பொழுது அந்த வசனம் என்னை புடமிடணும். புரிஞ்சுக்கணும். அந்த வசனம் என உள்ள நான் தியானிக்கும் பொழுது அந்த வசனம் எனக்கு வரும் பொழுது அந்த வசனம் என்னோடு கூட பேசணும். என் காரியங்களை என்னோட இடைப்படணும். இது கிடையாது. என்ன சொல்றது? போயிட்டா நல்ல வார்த்தை கேட்டு வர போலாம் சொல்ற மாதிரி வந்து நீ ஆசீர்வாதமா இரு, நீ நல்லா இருப்ப, அதை கேட்கறதுக்கு நீங்க வரல. இயேசு அதற்கு அழைக்கல, உருமாற்றுவதற்கு கர்த்தர் தமிழத்துல நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம உருமாற்றப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கு பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ நல்ல பாருங்க தன் நடையின் மேல். எதுல கவனம் இருக்குது பாருங்க. அப்போ கவனம் எதுல இருக்கணும்? உங்க நடையின் மேல். வசனத்தின்படி என் நடை இருக்கிறதா, என் வாழ்க்கை இருக்கிறதா? கவனம் இருக்கணும். வேதம் அல்லாத காரியங்கள் என்ன பண்ண முடியாது, நான் கேட்க முடியாது, கேட்கல முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை. எல்லாம் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படாதீங்க. ஆவியில உணர்வடையுங்க. பாருங்க வர்றது போது அந்த வசனம் உணர்வடை செய்யணும். பேதையை உணர்வுள்ளவனாக்கும், அறிவுள்ளவனாக்கும். அப்பொழுது உணர்வீங்க. அந்த ஸ்பிரிட் behind that you will understand. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல நம்ம கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை விளங்க கூடாது. நான் கொண்டு வர நிறைய பின்னாடி வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 22ல நீதிமொழிகள் 22:3 பாருங்க. நீ 22:3. ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். ஹalleluya. பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா you must know அது குறித்து, அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு தெரியணும். உங்களை எதிர்மறையா இருக்கிற காரியம் என்னன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது ஆபத்தானதா அல்லது அது ஆசீர்வாதமானதா தெரியணும் உங்களுக்கு. When you're not confronting everything, ஞாபகம் you have to pick and choose your battle. உங்கள் யுத்தம் எந்த யுத்தத்தை பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். ஒருத்தர் 10 ரூபாய் ஏமாத்திட்டாங்க, அதுக்கு உட்காந்து சண்டை போட்டுருங்க. அதுக்கு போய் பெருசா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எத்தனையோ செலவு பண்ணது பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு ஒரு 10 போய். புரியுதா உங்களுக்கு? Don't waste your time over there. எதுக்கு பண்ணணும் புரியணும் உங்களுக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை உண்டாகும். எல்லாம் 4 பேர் பாக்குற மாதிரி. You must know when you have to choose which battle. எந்த யுத்தம்? இயேசுவோட போட்டோ கிழிச்சு போட்டாங்க ஒருத்தவங்க, நெருப்புல எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கு பெரிய கண்டனம். புரியுதா உங்களுக்கு? பைபிளை கிழிச்சு போட்டாங்க. பைபிள் யாருக்கு கொடுத்தீங்க? அவங்களுக்கு தானே கொடுத்தீங்க. வச்சுக்கிறது கிழிக்கிறது யாருடையது? அவங்க உரிமை. இதான் பிரச்சனை. We are not able to understand. You give a gift to a person, அவ்வளவுதான். ஊழியம் என்னது? You are not a lord over a person, you have to serve the person. ஊழியம் என்பது அவங்க ஆளுகை செய்கிறதுக்கு இல்ல, அவங்களுக்கு ஊழியத்தை சேவை செய்யணும்.
புரியுதா உங்களுக்கு? அவங்க விரும்பினா உங்க சேவையை எடுத்துக்கலாம், விரும்பலன்னா எடுத்துக்க இருப்பாங்க. இல்ல நான் வந்துட்டேன் நீ இன்னைக்கு அப்படிதான் பண்றோம். இன்னைக்கு அதுதான் நடக்குது. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார். If you don't want, you don't want. சொல்லிதான் ஆகணும். யார் சொன்னது? Praise the Lord. இயேசு தம்மிடத்தில் வந்த யாவரையும் சுஸ்தமாக்கிறார். வராதவங்கள போய் 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 வாங்க 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 நான் நிக்கிறேன். The choice is theirs. உங்களுக்கு எப்படி தீர்மானிக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்த அந்த இதை கொடுத்திருக்காங்க, என்ன சொல்றது, அந்த ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரோ அதே போலதான் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வினாசிக்காதீங்க. ஒன்றாவது வருஷம் சொல்ல துன்மார்க்கரன் ஆலோசனைப்படி பரியாசக்காரர் உட்காரத்துல உட்காரம், பாவியுடைய வழியில இல்லாம சொல்லப்பட்டிருக்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப விவேக் என்ன பண்ணணும்? ஒதுங்கணும். நீ துன்மார்க்கனோட கூட போயிட்டு ஏன் யுத்தம் பண்ற? நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு என்ன இல்ல இல்ல. உங்களுக்கு ஒருத்தர் சொன்னாரு, கிறிஸ்டியன் சொன்னா அநியாயத்தை பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. நான் தான் சொன்னேன், ஜீசஸ் இஸ் நாட் a social worker. வந்துடாதீங்க. சமுதாயத்தை சீர்திருத்தவர்ல இயேசு. அப்படிலாம் நினைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அறியாம. அவர் சமுதாயத்தை சீர்திருத்த வரல. அவர் வந்தது எதுக்கு சொன்னா உங்களை உருமாற்றுவதற்கு. புரியுதா உங்களுக்கு? You have to join him. நீங்கள் அவரோட கூட என்ன பண்ணணும்? இணைந்து கொள்ளணும். அதனால நீங்க வந்து இந்த சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. That's not your work. நற்கிரியைகள் செய்கிறோம், அது திருத்தத்துக்கு இல்ல. திருமணம் சொல்றேன், you're not doing social work. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க we must do social work. No 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 no. Because I'm created in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்யும்படி நான் உருவாக்கப்பட்டபடினாலே, அவர் என்னை ஏவுகிறபடினாலே நான் நற்கிரியை செய்கிறேன். Praise the Lord. Praise கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசியா இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு போடணும். இதை ஒருத்தர் ஆரம்பிச்சு. புரியுதா உங்களுக்கு? தப்பே கிடையாது. நான் வந்து நற்கிரி தப்பு கிடையாது. ஆனா இத மோட்டோ வாக்கிறாதீங்க, இதுதான் என்னுடைய பிரதானமான ஊழியம் சொல்லி மாத்திராதீங்க. அதுல பிரதானம். புரியுதா உங்களுக்கு? யாருக்கு எதா இருக்கணும், சுவிசேஷா இருக்கணும். That's a great commission. அதுக்கு செய்யாம இது ஒரு கூட்டம் செய்யறது நற்கிரியிலேயே செய்யறது இல்லை, செய்யணும். வேற ஹெல்ப் என்ன சொல்லப்பட்டு ரொம்ப அழகா இருக்குது. என்னது? நன்மை செய்ய தானே இருந்தும் செய்யாதுக்காது என்ன பண்ணணும்? பாவமாக என்ன பண்ணும்? தானே இருக்கும் போது you must help people, but that's not what you're called for. It is because who you are. நான் நற்கிரியை செய்கிறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே நான் நற்கிரியை செய்கிறேன். Praise the Lord. ஐயோ பாவம் நான் செய்யல. இந்த எண்ணம் வந்தா மாத்துங்க. இந்த ஐயோ பாவன்றதுக்கெல்லாம் செஞ்சீங்கன்னா அது தேவனுடைய காரியமே இல்லை. நான் ஏவப்படுவேன், ஏனென்றால் நான் நற்கிரியை செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவன். எளியோருக்கு உதவி செய்கிறது. Not because I want to, because I am created like that. Praise the Lord. அதான் சொல்லப்பட்டிருக்கு. விவேக் என்ன பண்றாங்க? தன் நடையிலே கவனமா இருக்கிறான், ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். இவன் பேத என்ன பண்றானா? இன்னைக்கு அதான் நடக்குது. பேத நடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார். See the perspective. ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை தங்கள் விதமா பார்த்து கொள்ளலாம். அதனால நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஞானமும் விவேகமும் உங்களுக்கு வேணும். உலக பிரகாரமானது அல்ல. புரியுதா உங்களுக்கு? ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் என்னுடைய காரியம் கிடையாது. ஏன்னா அது இட்ஸ் an individual. ரஷ்ய தேசத்துல இப்ப ஓபன், அன்னைக்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் தேசம், பைபிள் உள்ளே போக முடியாது. நல்லா பாருங்க. அப்போ ஒரு தேவ மனுஷன் அவர் வந்து போவார் கார்ல, ஃபுல்லா டிக்கில ஃபுல்லா பைபிள் இருக்கும்.
அவர் போவாரு, செக் போஸ்ட்ல துறப்பாங்க, பார்ப்பாங்க, அவங்க கணக்கு பைபிள் தெரியாது, அமைச்சிருவாங்க. இவர் பைபிள், இதான் இவருடைய வேலையை. ஆண்டவர் இவருக்கு கொடுத்த காரியம். அவர் இது கம்யூனிஸ்ட் ஸ்டேஷன்ல பேசிட்டு இந்த இவரை குறித்த சாட்சி ஒருத்தர் கேட்டார். நானும் எடுத்துட்டு போ, இவர் எடுத்துட்டு போனாரு. தொடர்ந்தான், பைபிள் தெரிஞ்சது, குச்சி போட்டாங்க ஜெயில. இவர் ஒண்ணு, ஆண்டவரே அவருக்கு மட்டும் விட்டீங்க, எனக்கு மட்டும் நீங்க செய்யல அற்புதம், நானும் ஜெபம் மட்டும் தானே வந்தேன் அப்படின்னு ஜெயிலர் பண்றாங்க. ஜெயில இருந்தாரு. அவர் இருந்த 1 வருஷமா 2 வருஷம் அந்த ஜெயில எத்தனையோ பேர் இயேசு ஏற்றுக்கொண்டார். வெளியே வரும்போது தான் சொன்னாரு, இவருடைய ஜெபம் சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்லுவா? அவங்களுக்கு யாரு சுவிசேஷம் சொல்லுவா? இவர் ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் போறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவரே, எனக்கு வாய்ப்பேன். இவர் நினைச்சாரு இதை கேட்டு திறந்து கொடுப்பாங்க, இவரை போய் சொல்லிட்டு வந்துடலான்னு. ஆண்டவர் வேற ரூட் வச்சிருந்தேன். இப்போ you don't understand things. You don't understand things. அடுத்தவங்களுக்கு இருக்கு, எனக்கு அப்படி இல்ல. எனக்கு என்ன வச்சிருக்காரு? ஆண்டவர் இவருக்குள்ள அந்த விருப்பத்தையும் செய்கையும் போட்டாரு. இவர் நினைச்சதெல்லாம் வேற, இவர் நினைச்சதெல்லாம் வேற. ஆனா ஆண்டவர் தன் வேலையை செய்தாரு. இவர் கீழ்படுகிறவரா இருக்கிறபடினால அதை உணர்ந்தாரு. அந்த இதுல சிறைச்சாலை எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அதுல இருந்து எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஏழை பெறுகிறார். கத்துட்டு சாப்பிடணும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேதை கெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார். If you don't understand things, நிறைய நேரங்கள்ல வசனம் இல்லாதவங்க, கர்த்தருடைய ஆவியில நடத்தப்படாதவர்கள் நிலைமை என்னன்னு சொன்னா சிக்கும். அதனால எப்பொழுதுமே மாம்சத்திற்கு இடப்படாதபடிக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப அழகா இருக்கணும். 14ஆம் அதிகாரத்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். நடந்து போற காரியங்கள் எப்படி புரியுதா உங்களுக்கு? அனலைசிங் யுவர் செல்ஃப். உங்களை குறித்து, உங்களுடைய வழிகளை குறித்து என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். வெரி குட். அது பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு. You cannot take it for granted. எல்லாம் நல்லா இருக்குது, I'm very comfortable, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். No, be careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா சத்ரு என்ன பண்ணுவான்னு சொன்னா, நீங்க உங்களுடைய சுய ஆசையில சுய காரியங்கள்ல நீங்க வாழ்ந்துட்டு சொன்னா அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அந்த ஆபத்து இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு சொன்னா உங்களை அங்கேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்பதான் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. பட் இதுல பிரான்ஸ் தேசத்துல ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த போது அங்க பாத்தீங்கன்னா இது வறுமை நிறைய இருந்துச்சு, பஞ்சம் இருந்தது. அப்ப ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரிய கூட்டமா அரண்மனைக்கு முன்பாக வந்தாங்க. அரண்மனைக்கு முன்பாக போராட்டம் பண்றாங்க இல்லைன்னு. அப்போ ராணி வெளியே அவங்க கேட்டிருக்காங்க, we don't have bread, அப்ப எங்களுக்கு சாப்பிடறதுக்கு பிரெட் இல்ல. அவங்க சொன்னாங்க, then have cake. பிரெட் தானே இல்ல, கேக் சாப்பிடுங்க. ஏன்னா ஊர்ல என்ன நடக்குது, நாட்டு நடப்ப அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வீட்டுல என்ன இருக்குது, எல்லாமே இருக்கு. இதான் நடக்குது இன்றைக்கு. சிந்தித்துக் கொள்றது இல்லை. நம்ம எல்லாம் நல்லபடியா போச்சுன்னா கம்முன்னு இருக்கும், நம்ம பாட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கேயாச்சும் அடி வாங்கணும்னு தான் ஞாபகம் வரும், ஆண்டவரும் ஒத்துக்கிறாரு. பிரச்சனை சிந்திக்கிறது இல்லை. நல்லா இருக்கும் போது தான் சிந்திக்கணும். When you're happy and you're cheerful, everything is fine. That's the time you have to ask God. Check பண்ணுங்க ஒவ்வொரு நாளும், am I going in the right way, the right direction? பாடுகள் பிரச்சனைல போகும் பொழுது கேட்கணும், am I going? இதான் விவேகி. ஏன்னா வீணான பாரத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீணான என்ன சொல்றது, வேதனையிலும் போராட்டங்களிலும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல வீணான செல்வத்திலும் வீணான என்ன சொல்ற மாயையும் நான் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஞாபகம் வழியை சிந்திக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா the opportunity is given for what? அதை நம்ம போக போறோம் நம்ம, சரிங்களா? நியூ டெஸ்டமென்ட் கிரேஸ் கொஞ்சம் டைம் இருந்தாலும் பரவாயில்ல, இது நான் முடிக்கணும் ஃபுல்லா உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க அந்த கிருபையை வாசிக்கலாம்.
யோவான் 14 அதிகாரம் 26 வருஷம் பாருங்க. ஆண்டு சொல்லி கொடுக்கிறாரு. 14:26. John 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அவர் சொல்றாரு, நல்லா பாருங்க, எனக்கு எப்படி தெரியும் புதிய ஏற்பாடுல இருக்கிற நமக்கு இயேசுவை சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு எனக்கு எப்படி தெரியும்? இது யார் சொல்லி கொடுப்பா? இன்னைக்கு ஒரு கூட்டம் தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த ஒண்ணுமே தெரியாது எல்லாம் காரணம் சோம்பேறி கூட்டம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க சொல்லப்பட்டு ரொம்ப அழகா, என் நாமத்தினால பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அப்படியே he will teach. அப்போ ஒருத்தர் போதிக்கிறார்னா கேட்கிறதுக்கு நம்ம என்ன இருக்கணும்? நான் கிளாஸ்லயே உட்கார மாட்டேன், நான் உட்காரலாம் முடியாது, எனக்கு ரொம்ப பிஸி, நான் சமைக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் அங்க போகணும், என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், எங்க அப்பா பார்க்கணும், எங்க அம்மா பார்க்கணும், இதுதான் எனக்கு டைம். அவர் எங்க போதிக்கிறது உங்களுக்கு? No time. You don't want to give time for him. If you don't give time, how is he going to teach you? நீங்க நேரத்தை கொடுக்கலன்னு சொன்னா அவர் எப்படி உங்களுக்கு போதிக்க முடியும்? அதற்காகவே அவர் பிதாவினாலே அனுப்பப்பட்டவர். Praise the Lord. இதெல்லாம் எப்படி நான் விவேகியா மாற முடியும்? எப்படி நான் புத்தி உள்ளவனா மாற முடியும்? எப்படி நான் ஞானம் உள்ளவனா மாற முடியும்? எப்படி நான் என் வழிகளை நான் சிந்தித்து பார்க்க முடியும்? அதுக்குதான் ஒருத்தர் இருக்காரு. ஆமென். உங்களுக்கு போதிப்பதற்கென்றே அனுப்பப்பட்டவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 16 அதிகாரம் 13 வசனம். வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதிப்பார். இப்ப என்ன பண்ணுவாரா? நடத்துவார். என்ன புரிஞ்சுங்க? போதிப்பார். ரெண்டாவது என்ன பண்ணுவார்? ஆவியானவர் நடத்துவார். அப்ப அவர் நடத்தணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். இது பரவாயில்ல, அமேசான் இந்த சமையல் பரவாயில்ல, போன் அடிப்பாங்க, போன் எடுத்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். சரி, ஓகே 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 ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் வரும். எங்க சொன்னீங்க? பக்கத்துல போயிருப்பாங்க. போயிட்டு அங்க போய் தேடி எங்க சார் உங்க வீடு? ஏன் நான் பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இதான் இன்னைக்கு நடக்குது. எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். எவ்வளவு பேரை பார்த்து இருக்கிறோம். இதான் பிரச்சனை. இங்க சொல்றாரு நடத்துவார். ரொம்ப அழகான வார்த்தை. உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும். புரிஞ்சுங்க, நமக்கு சத்தியம் தெரியாது, எல்லா சத்தியமும் தெரியாது. அது வேற சொல்ல சகல சத்தியத்திலும். அப்ப என்ன பண்ணணும்? நானு என்னை நடத்துறதுக்கு இடம் கொடுக்கணும். If I don't allow him, he is not going to lead me. அவருக்கு என்ன பண்ணணும்? அவர் அதுக்காக தான் வந்திருக்காரு. ஒருவர் அதற்கென்றே அனுப்பப்பட்டிருக்கிறார். I don't know என்ற வார்த்தையை விட்டுட்டு Lord teach me, Lord lead me, Lord guide me. Praise the Lord. ஆண்டவரே என்னை போதித்தரணும், ஆண்டவரே என்னை நடத்தும், ஆண்டவரே கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க, கேளுங்க, சொல்லிக் கொடுங்க. அவர் எப்படிப்பட்டவன்னு சொன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஆமா, இவ்வளவு தெரியல வேண்டாம், ஒண்ணு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கேட்கறதுக்கு இருக்கிறோமா? உட்கார ரெடியா? கிளாஸ்ல உட்காரத்துக்கு எங்க பிரேயருக்கு போனதான் நம்ம போயிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்லயே வெளியே வந்துடும். நம்ம பேசுறதுக்கு தான் அதிக நேரம் இருக்குது, அவங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை. கத்துக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறதுலே பயங்கர கடினமான நேரம் நான் பாக்குறேன். கொஞ்சம் அமைதியா உட்காருங்களேன்னு கேளுங்களேன் யாராச்சும். ரொம்ப டஃபா ஒண்ணுமே பண்ணாம உட்காருங்கன்னு சொல்லுங்க. நம்ம பசங்களை சொல்லிட்டு இருக்கோம், பசங்களை சொல்றோம், ஒண்ணு செய்யாது, உட்காரு, சும்மா உட்காரு, சும்மா உட்காரு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முடியாது.
உட்காரும் போது தான் ஞாபகம் வரும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோமா இல்லையான்னு. அப்பதான் ஞாபகம் வரும், இவனுக்கு காசு கட்டணுமே. அப்பதான் எதாச்சும் அப்பதான் தனி தான் கிடக்கும். எல்லாமே எனக்கு பார்த்துருக்கீங்களா? உட்கார முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க, உட்கார பழகுங்க. எதை பத்தி கவலைப்படாம உட்காருங்க. லைஃப் will be a peaceful life. Praise the Lord. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, மேல மழை பெய்ஞ்ச மாதிரி அப்படியே இருக்கிறீங்க. ஆமா, அப்படித்தாங்க உட்காரு. நீங்க அந்த பிரஷர் if you don't know to handle, நல்ல திரும்ப என்ன சொல்றது, அழுத்தங்கள் வரும்போது, சூழ்நிலை நிமித்தமாக எது நிமித்த அழுத்தம் வரும்போது உங்க தன்மை மாறக்கூடாது. ஆமா இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த வெஹிக்கிள் எல்லாம் யூஸ் பண்றீங்க பாருங்க, பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர்ல போகும் தெரியுமா? அது யூஸ் பண்றதுனால அது தன்மை மாறிச்சுன்னா பாதி பேர் இருக்க மாட்டோம். அது அது என்ன பண்ணக்கூடாது, அதோடைய என்ன சொல்றது, உருவத்தை அது எப்படி இருந்துச்சோ, எத்தனை ஹீட் ஏறினாலும் அது என்ன கூடாது, மாறிடக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவன். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவன் அன்புக்குரியவனா இருக்கணும், சமாதானத்துக்குரியவனா இருக்கணும், தைரியம் உள்ளவனா இருக்கணும், இரக்கம் உள்ளவனா இருக்கணும், மனதுருக்கம் உள்ளவனா இருக்கணும். ஒன்றாகிலும் அவனை மாற்றக்கூடாது. பாருங்க, உங்களைய அதான் சொல்ற ஒரு வசனம் இருக்கு, நினைக்கிறேன் ஜெரமையா நினைக்கிறேன், அத சொல்றாரு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு வசனத்தை. அந்த ஜனத்துக்கு முன்பாக நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், ஆக்கியிருக்கிறேன். Do not be dismayed before the people. If you do so, I will dismay you. நீ அவனுக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாது, I think first chapterலயே வரதா பாருங்க. ஃபர்ஸ்ட் அது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனத்துக்கு முன்பாக நான் இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். பிரைஸ் என்ன வசனம்? 15:20. எதுல? ஜெரமியா 15:20. பிரைஸ் தி லார்ட். திரும்ப வாசிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். நல்லா பாருங்க என்ன சொல்றாரு, எழும்புவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அது என்ன பண்ண முடியாது, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள், சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் வரும், அது என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். அப்போ என் தன்மை மாறக்கூடாது, என் தன்மை என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அப்ப அது மாறாம இருக்கணும்னு சொன்னா என்னுடைய விசுவாசம் என்ன இருக்கணும், அவர் மேலேயே இருக்கணும். ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார். இவைகள் அல்ல, நான் இவைகளை மேற்கொள்ளுவேன். ஏனென்றால் என்னை ரட்சிப்பதற்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், கொரிந்தியர்ல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 1:64 பாருங்களேன். நமக்கு எல்லா சத்தியத்துல போதிக்கவும் நடத்துறதுக்கு நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கார். அடுத்தது வரப்போற காரியங்களை அறிவிக்கவும் நம்மோடு கூட இருக்கிறாரு. இதை வாசிங்க. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமுமாய் இருக்கிறார். எவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவா இருக்காரா, தேவபலனும் ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப எனக்கு தேவபலன் இருக்கா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது உங்க பிரச்சனை. இப்போ இயேசு இருந்தா என்ன இருக்கணும்,
புரியுதா? ஏசு எனக்குள்ள இருக்கிறான்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அமைதியா இருக்குது. ஆமாவே இல்லைங்க, அதான் போட்டிருக்கு. கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப இயேசு இடத்துல இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு என்ன இருக்குது? தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்கிறது. அப்ப நான் எனக்கு தேவ பலன் என்ற பலன் இல்லைன்னு சொல்றேன், எனக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றேன்? பேதையா இருக்கிறேன். விவேகி என்ன பண்றான்? தன் வழிகளை என்ன பண்றான்? சீர்தூக்கி பார்க்கிறான். அப்ப என்ன தெரியும்? இயேசு கிட்ட இருந்தா அப்ப என்ன இருக்குது? பலன் இருக்கு, ஞானம் இருக்கு, தேவ பலன் இருக்கு, தேவ ஞானம் இருக்கு. அப்ப நான் எந்த ஒரு காரியம் வரும்போதும் தேவ பலத்தையும் தேவ ஞானத்திலும் நான் செயல்படும்படி ஆண்டவர் எனக்கு கிருபையை தாரும். ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாங்க. இல்லாம இல்ல, இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. இதான் விவேகி, புத்தி உள்ள மனுஷன் இப்படிதான் செய்வான். இல்லாத இருக்கு, எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். இவ்வளவுதான். பயன்படுத்தி பாருங்க, நீங்க வேற மனுஷன் இருப்பீங்க. Because there's an opportunities. ஒவ்வொரு சந்த வாய்ப்புகளையும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். இது தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனால உண்டாயிருக்கு உங்களுக்கு தெரியும். கோடை காலத்துல உங்களுக்கு என்ன பண்ணும் சேர்க்க தெரியும். கோடை காலம் வந்தாவே சேர்க்கணும்ன்றது உங்களுக்குள்ள அந்த உணர்வு உண்டாயிரும். புரியுதா? உங்களுக்கு உணர்வு உண்டாயிரும். அறுப்பு காலத்துல என்ன பண்ணும்? தூங்க கூடாதுன்னு அறுப்பு காலத்துல போய் என்ன பண்ணும்? வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதான் என்னுடைய வேலை. அறுப்பு காலத்துல என்ன பண்ணக்கூடாது? தூங்க கூடாது. டயர்டா இருக்கு, தூங்க கூடாது. எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரங்களை கொடுத்திருக்கிறார், எல்லா காரியங்களும் லகுவாக்கி கொடுத்திருக்காரு. எதுக்கு? இன்னும் அவரை ஆராதிக்க, இன்னும் அவரை துதிக்க, இன்னொரு மகிமைப்படுத்த. ஆமா, லீவ் நாள் வந்த உடனே எல்லாருக்குமே வெளியே போயிடலாம், வெளியே போகலாம். ஏதோ ஒரு போறது தப்பு கிடையாது. லீவ் நாள் வந்தாவே மாட்டேன். அதுலயும் வீக்கெண்ட்ஸ்ல சேர்த்து வச்சுங்களேன், அவ்வளவுதான். சர்ச் என்ன ஆயிப்போச்சு, இப்போ சர்ச்லயே அந்த நிலைமை ஆயிப்போச்சு. நிறைய பேருக்கு சண்டே என்ன ஆயிடுச்சு? ரெஸ்ட் டே. சண்டே ரெஸ்ட் டே. சார் ஆனா என்ன ஆயிடுச்சு? காலையில எல்லாம் தூங்குவோம். 10 மணி தானே சர்ச்சு, 11 மணிக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 11 மணிக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போயாச்சு நம்ம இன்னைக்கு, அவ்வளவுதான். இது தோண்ட இது காரணம் என்ன? விவேகம் இல்லை. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன். விவேகம் வேணும். You must understand these things. விவேகம் வேணும். ஒரு காரியத்தை சொல்றேன், சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கவங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சிறு வயது முதல் கொண்டு ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்கும். குட்டீஸ் எல்லாமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சில்ட்ரன் ஆர் சில்ட்ரன். ஆனா அதுக்காக விட்டுறாதீங்க. ஒழுங்குகளை கற்றுக் கொடுத்து how to be in a church, how to worship, how to receive the word. கொடுங்க. புரியுதா? உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கோபப்படுறது இல்லையோ அடிக்கிறது இல்லையோ அர்த்தம் கிடையாது. திரும்ப சொல்றேன், இட்ஸ் நோ யூஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றது, குழந்தைகளா இராதீங்கன்னு ஏன் வசனம் சொல்லுது? குழந்தைங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? வீட்டுல சொல்லுவாங்க, அறையில ஆனாதான் சர்ச்ல ஒண்ணும் கத்துக்க முடியாது. இங்க கத்து கொடுத்தீங்கன்னா what you do is teach them. இதுக்கு டைம் ஆகும். நான் சொல்றது கஷ்டம் அது. ஏன்னா it is spending time with children is the toughest ministry. இது நான் அந்த மினிஸ்ட்ரிக்கே போக மாட்டேன். நீங்க போட்டீங்க சீரியஸ்லி. பொறுமையா இருப்பேன், பட் என்னால அப்ப பொறுமையா இருக்க மாட்டேன், இப்ப பொறுமை. இட்ஸ் a toughest ministry. ஆனா I'm telling you, it's a blessed ministry. அந்த சிறு வயதுல போட்டீங்கன்னா மரம் வளரும் பொழுது பெஸ்ட். நான் வீட்டுல பார்த்தேன், வீட்லயும் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்களை. அந்த சிறு வயதுல போட்டது இட் இஸ் grown up. வளர 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 சேம் திங் வீட்டுல தான். You have to take that. எல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு, எதுவுமே தானா வராது. You have to spend that. அதுக்கு என்ன? தேவ பலன் உண்டு, தேவ ஞானம் உண்டு. அதனால கோவம் மட்டும் படவே படக்கூடாது. எதுவுமே you must not feel bad about it. சில பத்தி
அதனால சர்ச்சை கூட இது பண்ண ஜஸ்ட் கீப் ஏன்னா பிகாஸ் சில்ட்ரன் ஆர் சில்ட்ரன். சில நேரத்தில் சொல்லுவாங்கன்னா சில்ட்ரன் எடுத்துட்டு போயிருக்கு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா அதை அவாய்ட் பண்ண கற்றுங்க. உலகத்துல இருந்தாலும் உலகத்தால் அல்ல, கான்சன்ட்ரேஷன் பூரா வேர்ட்ல விடுங்க, சில்ட்ரன் விட்டுருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்ற, யூ ஹேவ் டு லேர்ன் தீஸ் ஆர் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அடுத்து பாத்தீங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 27 வசனம், கொஞ்சம் வேகமா முடிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. புரிஞ்சு, என் ஆடுகள் என்ன பண்ணுதா, செவி கொடுக்கிறது. நான் ஒரு ஆடு, அதனால நான் என்ன பண்ணுவேன், செவி கொடுப்பேன். அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்படி சொன்ன ஆண்டவரே, நம்முடைய ஆடு உங்களுடைய சத்தத்தை என்ன பண்ற, செவி கொடுக்கிற ஆண்டவரே என்ன பண்ணுங்க, உங்களுடைய சத்தம் மாத்திரம் அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கிருபையை தாங்க. வேற சத்தங்கள்லாம் எனக்கு அருவருப்பா மாறட்டும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியங்கள் இதுல நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை பார்த்து எடுத்துக்க 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். 6:16 படிக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் முடிச்சிடுறேன், டைம் ஆகுது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப நமக்குள்ள என்ன பண்ற, ஆவியானவர் வாசமா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. நம்மை போதிக்கு, நம்மை நடத்த அவரே நம்முடைய தேவ பலனும் நம்முடைய ஞானமா இருக்கிறார். வரும் காரியங்களை அறிவிக்கிறார். அதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்க்கணும். கொடுத்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, போதிக்கிறார், நடத்துகிறார், வரும் காரியங்களை அறிவிக்கிறார் ஆவியானவர். எல்லாமே நமக்குள்ள வைத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ ஆவியை நடத்தப்படுகிற அனுபவம் இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும், புத்திரராக இருக்க முடியும். இல்லைன்னு என்ன பண்ணுவோம், பிள்ளைகளா உங்களுக்கு பிள்ளைகளா புத்திரராக இருக்க முடியாது. அப்ப புத்திரர் ஆகணும்னு சொன்னா ஆவியானவர் நடத்துவதற்கு என்னை நான் இடம் கொடுக்கணும். Only when you become sons, you have more responsibility given. நீங்கள் புத்திரராய் மாறும் பொழுது அதிக என்ன பண்ண சொல்றது, உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்க ஆரம்பிப்பார் ஆண்டவர். பிள்ளைகிட்ட நம்ம சேவமா கொடுப்போம். குடும்பத்துல சில காரியங்கள் பெரிய காரியங்கள் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனா அதே வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பண்ணுவோம், வளர்ந்த குமாரர்கள் இருக்கும் போது என்ன பண்ணுவோம், பொறுப்புகளை கொடுத்தாரு. அதனால ஆவியில நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? அதுக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு ஆஃபர் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான அந்த மூமெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, when the opportunity comes, how do you react? ஓகே, நீங்க எப்படி அதை செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னு சொன்ன சொல்லிக் கொடுத்தது என்னன்னு சொன்னா, அந்த உங்களை ஆயத்தப்படுத்து. அப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பு வரும்போது நீங்க தெளிவா இருப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஒரு பேச்சு பேசிடுறாங்க, ஒருத்தவங்களுக்கு பேசிடுறாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியணும், இது தேவ மகிமைக்காக போதா இல்ல ரியாக்ட் பண்ணனா என்ன நடக்க போகுது, இப்போ கர்த்தர் மகிமைப்பட போறாரா இல்லைன்னா நான் சோர்வடைய போறேனா உங்களுக்கு தெரியணும். அது பொருட்டு வரும்போது அதுக்காக விவேகி ஆபத்தை கண்டு வீணா வார்த்தை விட்டு ஒரு சின்ன வார்த்தை பெருசா போக வேண்டாம். அதுல என்ன இருக்கு, வருது அது ஒரு சின்ன தாட்டை உள்ள விட்டு சோர்ந்து போய் அழுதுட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு அர்த்தம் இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியணும். அதுதான் சொல்ல, இந்த ஞானம், இந்த பலன் இருக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்காரு, உணர்வுகளை கொடுத்திருக்காரு. உடைய வழிகளை பார்க்கணும். எதுக்கு நான் அழுவுறேன், ஆத்மாவுக்கு அழுவுறேன்னா புரியுதா உங்களுக்கு? இன்னும் கர்த்தருக்கு நான் உண்மையா இல்லைன்னு சொல்லி அழுவுறேன்னா, இல்லைன்னா பிரச்சனை, போராட்டம், சோர்வு நினைச்சு அழுதுக்கு எதை நினைக்காலே எனக்கு தெரியணும். குறை பேசுறேன், எதை குறை பேசிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? மனஸ்தாபப்படுகிறேன்னா புரியுதா உங்களுக்கு? மனஸ்தாபப்படுகிறேன்னா அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா உணர்ச்சி வசப்படும், உள்ள
சோர்ந்து போய் ஆண்டவரே மணி ஆவியில ஆண்டவரே இது உங்க வார்த்தை நல்லா தெரியும் எனக்கு, ஆனால் நான் கீழ்ப்படியாம போன சொல்லி நான் மனஸ்தாபப்பட்டு அழுது தேவசம்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் சமூகத்துல. இல்லைன்னு சொன்னா உணர்ச்சிப்பட்டு சும்மா அந்த நேரத்துக்கு சாவு வீட்டுல பாத்துருக்கீங்களா, வெளியே வர வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசிட்டு வருவாங்க. அது உள்ள வந்த உடனே அது என்ன நடக்குதுன்னு தெரியாது உண்மையில. ஆமா சிலர்ல நம்ம கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் சிலர்ல பாப்பா எப்படா அது நடிக்கல, ஆக்சுவலா நடிக்கல. அங்க உள்ள வந்த உடனே அது லேடிஸ் தான் முடிச்சு, அது உள்ள வந்த உடனே என்ன நடக்குதுன்னு தெரியும். அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அது முடிச்சா இதெல்லாம் முடிஞ்சு அழுதெல்லாம் முடிப்பாங்க. முடிச்சு வர வச்சுக்கலாம் ஒரு 1 hour 1 hour 2 hour வச்சுக்கலாம். அப்படி வெளியே போனாங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தா சிரிச்சு பேசுவாங்க. இது வந்து இங்க பாக்குறேன். அப்போ ஏதோ நடக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து மரணத்தை பார்த்தது குடும்பத்தார விட்டுருவோம் வெளியே நண்பர்கள் பார்த்தேன் 2 பேர் அறியாம அது உள்ள கோபம் வந்து அறியாம ஊத்துச்சு. அப்ப there's an atmosphere created. அதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வெளியே இல்ல அந்த இடத்துக்குள்ள போன உடனே there's an atmosphere created something. இதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது வந்து உணர்ச்சி வசப்படுறது. It's emotion. Your emotions are being attacked. இந்த கோபுரம் பாருங்களா எப்படி அவன் சொல்லுவான், எல்லாம் எமோஷன். இது ஆவில எல்லாம் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவில வந்து வேற. அப்போ அந்த எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆவி இடம். அப்ப விவேகி தெரியணும் இது கிடையாது, இது தேவன் மகிமைப்பட போறதே கிடையாது. அவங்க என்னத்தை தூஷ்டம் பேசினாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் சரி, நான் இறங்கி போறது கிடையாது. ஏன்னா என்னுடைய ஸ்தானம் மேல உன்னதமானவரோட கூட நான் உட்கார்ந்து இருக்கேன். இங்க பூமியில இருக்கிறத வச்சு இல்ல, அவர் எனக்காக செய்து முடித்ததை வைத்துதான் என்னுடைய ஸ்தானம். அப்ப கண்கள் சிறைக்கப்படணும், கண்கள் சிறைக்கப்படணும், எனக்கு உணர்வு வேணும். கண்கள் தரும். அதனால இந்த நாட்கள் என்ன பண்ணு சொன்ன ஆண்டவரே கோடை காலத்துல சேர்க்கிற அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த விவேகத்தை எனக்கு தாங்க, அந்த புத்தி எனக்கு தாங்க, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க. அதை நீங்க கிரியை செய்யுங்க. கிறிஸ்துவானவர் தேவ பலனும் என்னுடைய என்ன சொல்றது ஞானமும் பலனுமா இருக்கிறீங்களே ஆண்டவர் என்னில இப்போ வெளிப்படுங்க. ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எனக்கு தெரியாது, என்னால முடியாது, இந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே நீங்க வஞ்சிக்கப்பட்டது. குழந்தைகளா இருக்காதீங்க, குமாரனா மாறுங்க. ஆவியானவர் நடந்துக்கிற அனுபவம் வேணும். சகல சத்தியத்தில் உங்களை போதிப்பார், நடத்துவார், வரும் காரியங்களை அறிவிப்பார். இது 3 சொல்லிட்டே இருங்க. நீங்க யாரு? பிதாவினாலே அனுபவப்பட்டது எதற்கு? எனக்கு போதிக்க தானே, சகல சத்தியத்தை போதிக்கிறதுக்கு தானே, சகல சத்தியத்தை நடத்துறதுக்கு தானே, வரும் காரியங்களை அறிவிக்கிறதுக்கு தானே நீங்க வந்தீங்க. எனக்கு சொல்லித்தாங்க. அப்படி போங்க. அதுக்காக தான் வந்தீங்க. நான் ரெடி, என்ன ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு சொல்லித்தாங்க. கண்களை முடிஞ்ச ஓகே பாஸ்.